தொடர்ந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல 20 வயசு, 30 வயசு, 40 வயசுல இருக்கவங்களுக்கே மூட்டு வலி, முதுகு வலி, கால் வலின்னு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். வயசுன்றது வெறும் நம்பர் தான் அப்படின்னு சொல்றாங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 102 வயசான சார்லோட் சோபின். இந்தியாவுடனான கலாச்சார உறவுகளுக்கு செய்த பங்களிப்புக்காக இந்தியர் அல்லாத ஒரு சிலருக்கு மட்டும்தான் பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுது. அதுல யோகா பயிற்சியாளரான இவருடைய சேவையை பாராட்டி நம்மளுடைய இந்திய அரசு கடந்த ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய லெரே அப்படின்ற ஒரு சின்ன ஊரை சேர்ந்த சார்லோட் சோபின் 1922ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. சார்லோட் சோபின் 2ஆம் உலக போறப்போ பிரான்ஸ் நாட்டு செஞ்சிலுவ சங்கத்துல சேர்ந்து பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா 1950களில் ஆப்பிரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்துல பணிபுரிஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரான்சுக்கு திரும்பிய சார்லோட் தன்னுடைய 4 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. 1972 அதாவது இவருடைய 50வது வயதுல தான் யோகாவை இவருக்கு அறிமுகமாகுது. 1982 இருந்து யோகாவை கற்பிக்கும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க.